என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புஷியான தரப்புல வந்து ஏபி போட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்பாடு செஞ்சதெல்லாம் மதியழகன் தான். அதாவது மாவட்டத்தினுடைய செயலாளர் தான். எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. நாங்க போய் நிகழ்ச்சி தான் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு ஜாமீன் குடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்கிறேன். சோ எல்லா விஷயங்களையும் அவர் மேல தள்ள பாக்குறாங்களே இவங்க. ஒரு தலைவரா பொறுப்பெடுத்துக்காம. அதான் நிகழ்ச்சியை நடத்தினது மாவட்ட செயலாளர் தான். அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க தரப்புல பேசுறாங்க ஜாமீன் கேட்கும்போது. அதே மாதிரி நகர செயலாளர் அவர் பேர் பவுன்ராஜ் நினைக்கிறேன், அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தைரியமா நின்று அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். கூட இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டு ஓடக்கூடாது. நல்ல லீடர்ஸ்னா தொண்டர்கள் கூட நிப்பாங்க. ஒரு தொண்டரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கியூபா புரட்சிக்கு முன்னாடி காஸ்ட்ரோ என்ன பண்ணுவாரு, மெக்சிகோல இருந்து ஒரு 80 போராளிகளை கூட்டிக்கிட்டு அவர் கியூபாக்கு போவார். புரட்சி பண்றதுக்காக கப்பல்ல போவாங்க. கிராண்ட்மா அப்படின்ற ஒரு கப்பல்ல போவாங்க. ஷேகுவேராலாம் கூட வருவார். அப்ப காஸ்ட்ரோட அது சின்ன கப்பல், 80 பேர் இருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. ஒரு 2-3 நாள் பயணம் அது. சோ 2-3 நாள் அப்படி ரொம்ப நெருக்கமா இருந்து போறது கஷ்டம். ஒரு நாள் என்ன ஆயிருது, ஒருத்தர் தவறி தண்ணியில விழுந்துடுறாரு. அவரை கண்டுபிடிக்க முடியல. ஏற்கனவே போற டைமை தாண்டி லேட்டா போய்கிட்டு இருக்காங்க. உள்ள உணவுப் பொருட்கள்லாம் இல்ல, சீக்கிரமா போய் சேரணும் அப்படின்ற கட்டாயமும் இருக்கு. பட் இருந்தாலும் காஸ்ட்ரோ இப்ப என்ன பண்றாரு, மிஷனே ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, விழுந்த ஒருத்தனை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா அவன் நம்மளோட தோழன், நம்ம கூட வந்திருக்கான். அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் ஒருத்தனா கூட இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம். 2-3 மணி நேரம் தேடுவாங்க அவர் கடல்ல. அந்த கடல்ல தேடுறது கஷ்டமான விஷயம். தேடி கண்டுபிடிச்சிருவாங்க கடைசியில. அப்படி பண்ணா என்ன நடக்கும்? மீறி இருக்கக்கூடிய 79 பேருக்கு காஸ்ட்ரோ மேல நம்பிக்கை இருக்கும். காஸ்ட்ரோ தனிப்பட்ட ஒருத்தனையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் ஒரு லீடர், எனக்காக நிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கும். இவனுக்கு இருக்கிற லட்சணத்தை பாருங்க. எனக்கு ஒரு பொறுப்பும் இல்ல சார், அவர் மேலதான் எல்லா தப்பு இருக்கு, அவரை தூக்கி உள்ள வைங்கன்றாங்க. அப்ப இவங்கள மற்ற தலைவர்கள் எப்படி மதிப்பாங்க? நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா என்ன அடகு வச்சு தப்பிச்சிருவாங்க தானே பாப்பாங்க. பாக்குறேன் இன்னைக்கு தலைமை வந்து அசால்ட்டா தப்பிச்சு போகுது. தலைமை தான் பொறுப்பேற்கணும், தலைமை மேலதான் எல்லா தவறும். ஆனா மேல இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப் எல்லாம் எஸ்கேப் ஆறாங்க. ஆனா பாதிப்பை ஃபேஸ் பண்றதுதான் யாரு? இந்த மாதிரியான சாதாரண ஆட்கள்.